இன்றைய ஸ்பெஷல் தலுகை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி, அது வந்து சாத்துக்கு, வாழைத்தண்டில் மோர் கூட்டு, பீட்ரூட்டில் கருமது. கருவேப்பிலை பொடி வந்து 2-3 பொடி வெட்டி போட்டிருக்கோம். கருவேப்பிலை வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு நெய்யில் உணச்சிட்டு பொடி பண்ணலாம். கருவேப்பிலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 4 பெருங்காயம், 2 மிளகா, கருவேப்பிலை நல்லா எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வறுத்துன்ட்டு பொடி பண்ணணும். இது கருவேப்பிலை வந்து ஒரு சின்ன பஞ்சு, ஒரு நல்ல பெரிய பெஞ்சு, ஏன்னா அப்படி பொடி பண்ணி தூண்டாயிடும். கொஞ்சம் ஒரு பெஞ்சு எடுத்துட்டுருக்கேன். ஓகே, இது வந்து கருவேப்பிலை பொடிக்கு. ஓகே, வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு வந்து வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சி தயிர் விடணும். இது மோர் கூட்டு. இது நார்மல் பொறுத்தல் சாம்பார் பொடி போட்டுன்ட்டு. இது ஒரு நிமிஷம், அந்த வாழைத்தண்டு வந்து எவ்வளோ எடுத்துன்னு? ஒரு சின்ன தண்டு, ரொம்ப சின்ன பீஸ் தான் எடுத்துட்டேன், கிடைக்கவே இல்லை. ஒரே குட்டி பீஸ் தான் எடுத்துருந்தது, ஒரு சின்ன பீஸ் கலரில் வேறு இருக்கு. ஆமாம், ஓகே. அது இது வந்து மோர் வந்து ஒரு 1/2 கப்பு வரும். 1/2 கப்பு. அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை மிளகா வைப்பேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே. பீட்ரூட் கருமதுக்கு நார்மல் பொறுத்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டுட்டு தேங்காய் தறி போட்டுருவேன். ஓகே. பீட்ரூட் எவ்வளவு? 2 பீட்ரூட் எடுத்துட்டுருக்கேன். 2 பீட்ரூட். தேங்காய் வந்து ஒரு கை 50 கிராம் இருக்கும். 50 கிராம் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு தாளிக்கிறதுக்கலாம் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து இது வேக வச்சிடுறேன். இந்த 2த்தையும் வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே. உப்பு போட்டு வேக வச்சுருவியா? வாழைத்தண்டை மட்டும் கொஞ்சோண்டு மோர் ஜலத்தில் நறுக்கி வைக்கணும். அப்படியா? ஏன்? கருக்காமல் இருக்கும். மோரில் போட்டு வைக்கணுமா? ஆமாம். 2த்தையும் உப்பு போட்டு வேகட்டும். நான் ஓகே. பீட்ரூட்டில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இதேமாரி வாழைத்தண்டுலேயும் உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? நல்லா 10-15 நிமிஷம் ஆகும். அதுமாதிரி வறுத்துக்கலாம். அது ஓகே. வாழைத்தண்டு கேட்டிங்க இல்லையா? வாழைத்தண்டுக்கு வந்து ஒரு மிளகா, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய். அரிசி மாவு போட்டுக்கணும். ஏதாவது சம்டைம்ஸ் என்னன்னா அதில் ஜலத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஜலம் இருந்துடுத்துன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லை நல்லா கரெக்டாக வேக வச்சிட்டோம்னா தேவையில்லை, ரவா வச்சுட்டு வந்து. அப்புறம் தயிர் வந்து 1 கப்பு. இது வந்து மோர் கூட்டுக்கு. தேங்காய் வந்து ஒரு 5-6 சில்லு. ஆமாம். இதுக்கு வந்து பீட்ரூட்டுக்கு வந்து சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு வேண்டான்னா ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம், தேங்காய், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. ஆமாம், அதை போட்டுருவேன். அவ்வளோதான். கடுகு தாளிச்சிட்டேன். ஓகே. உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகு, அதே மாதிரி துவரம்பருப்பு, மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுன்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்ட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து எதுக்கு? கருவேப்பிலை பொடிக்கு. நேற்று இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நான். இந்த கலைசெல்வின் கோயம்புத்தூரில் இருக்கா. ஆமாம். அவள் வந்து இந்த 4வது பாசரத்தை கொடுத்து அதில் மீனிங் கேட்டிருந்தேன். அது சொல்கிறீங்களா? இதில் என்ன கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போ தெரியாத அளவுக்கு பார்ப்பாங்க. அது வந்து பெரியாழ்வார் திருவாய்மொழியில், அதாவது 4ஆம் பத்தில் 10வது பாசுரம். அது வந்து 3 எழுத்தை பற்றி ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க ஒரு வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தா. நேற்று அனுப்பிச்சிருந்தா. அந்த பாசுரம் என்னங்கிறத முதல்ல படிச்சிடுறேன். 3 எழுத்து அதனை, 3 எழுத்து அதனால், 3 எழுத்தாக்கி, 3 எழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம் புருட்டோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்ந்து 3 தோன்றி 3 மூன்றுருவானான் அப்படிங்கிற பாசுரம். எல்லாம் 3 பற்றி இருக்காங்க. அது என்னென்னு ஒன்று பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, 3 எழுத்து அதனை அப்படின்னா, இந்த பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா? பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது ஓம். இந்த ஓம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஓம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து 3 எழுத்து இருக்குது இல்லை. இந்த ஓம் அப்படிங்கிறத 3 அக்ஷரம் இருக்கு. அதாவது அ, உ, ம. ஆகாரம், ஊகாரம், மாகாரம். இந்த 3லையும் ஒரு தேவதை இருக்குது அப்படிங்கிறது பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. இந்த 3 எழுத்தை 3 எழுத்ததனால் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் இருக்கு. இந்த அக்ஷரத்தினால தனித்தனியாக 3 எழுத்தாக்கணும். சொல்லும்போது இதுதான் வந்து ஓம் சொல்கிற முறை. இது வந்து நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் கூட சத்குரு கூட சொல்லியிருந்தார். 3 எழுத்தை தனித்தனியாக பிரித்து சொல்லணும். வெறும் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து அதோடைய
3 எழுத்தை தனித்தனியாக, ஏன்னா ஒரு ஒரு காரத்துலேயும் ஒரு ஒரு எழுத்துலையும் ஒரு ஒரு அக்ஷரத்துலேயும் ஒரு ஒரு தேவதைகள் இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அது அது ஒரு விஷயம். அது சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணிவிட்டு அதை வந்து வெறும் நிறுத்தக்கூடாது. வெறும் ஓம் மட்டும், அது வந்து பிரணவ மந்திரம். அதோட பதம் ஏதாவது சேரணும் இல்லையா? அந்த பதத்தோட என்ன, அதை அந்த ஓம்ங்கிற பதத்தோட என்ன சேர்க்க சொல்கிறா அப்படின்னா, நம அப்படிங்கிற ஒரு பதமும் நாராயணா அப்படிங்கிற ஒரு பதமும், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற 3 பதம். இந்த ஓம் 3 எழுத்தோட இப்போ 3 பதம் ஆயிடுத்தா அப்படின்னு சொல்கிறவாளுக்கு புருஷோத்தமனுடைய அருள் கிடைக்கும், என்றும் கிடைக்கும். அது எப்பேற்பட்ட புருஷோத்தமன்? 3 அடி தெரியல நமக்கு. 3 அடி நிமிர்ந்து 3 தோன்றி 3 உருவானான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 அடி. அது நம்ம ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். முதல் அடி அப்படிங்கிறது வந்து அறியாமை, 2வது அடிங்கிறது புரிதல், 3வது அடிங்கிறது சரணாகதி. இந்த 3 அடியில் 3 தோன்றி அப்படின்னா 3 லோகத்துக்கும் அவன் தான் அதிபதி. இந்த 3 லோகம் அப்படிங்கிறது நீ வந்து பாதாள லோகம், மண்ணுலகம், விண்ணுலகம் எடுத்துக்கலாம். இல்லை லோகம், திரிசங்கு, சொர்க்கம் இது எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? புருஷோத்தமன். இந்த புருஷோத்தமனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். சொல்கிறத வந்து கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு. இது நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, அர்த்தம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, அர்த்தம் தெரியாமல் ஒரு மந்திரத்தை சொல்லிடலாம், ஆனால் சொல்கிற வேண்டிய முறையை சொல்லிட்டோம் அப்படின்னா தப்பு இல்லை. நம்ம தமிழ்லேயே அப்படி தானே இருக்கும். தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும், தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து கஷ்டம் இல்லை, யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லையா? ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. புருஷோத்தமன் அதில் வந்து இந்த பாசுரத்தில் புருஷோத்தமனை கேட்டுன்னு இருப்பார் பெரியாழ்வார். விஷ்ணு மகாவிஷ்ணுவே எவ்வளவோ பேர் இருக்குது, எத்தனையோ திருநாமம் இருக்குது அவருக்கு. அதில் புருஷோத்தமனை வேண்டின்னு இருப்பார். ஏன் புருஷோத்தமனை வேண்டார்? புருஷோத்தமன் அப்படின்னா இந்த லோகம் இருக்குல்ல ஜெஸ்ரீ, நம்மளை மாதிரி வாழ்கிறவா வந்து புருஷர்கள் நம்மளை மாதிரி வாழ்ந்து பெருமாளுடைய அனுகிரகத்தில் மோட்சத்துக்கு போகிறா இல்லையா, இவாளெல்லாம் வந்து புருஷோத் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்த பதவி அடைஞ்சவா வந்து புருஷோத். அதுக்கடுத்த 3வது பதவி இருக்கு. அது வந்து இந்த சம்சார சாகரத்துக்கே வராத நித்திய சூரிகள். நித்திய சூரிகள் அப்படிங்கும்போது ஆதிசேஷன், கருடன், இவாள்லாம் வந்து நித்திய சூரிகள், எப்பவுமே பெருமாள் பக்கத்திலே இருப்பாள். அவள்லாம் வந்து புருஷோத்தரர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த 3ஐயும் சேர்ந்து, இந்த 3 நிலையையும் சேர்ந்து ஆட்சி செய்பவன் யாரு? புருஷோத்தம. இந்த பிரணவ மந்திரத்தை சொல்ல வேண்டிய முறையில் சொன்னோம் அப்படின்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மளால உயர முடியும். அதுக்கு வந்து புருஷோத்தமன் வந்து அருள் புரிவான் அப்படின்னு அர்த்தம். சூப்பர். அப்படிதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். ஆமாம். இது வந்து பெரியாழ்வார் திருவாய்மொழியில் 4ஆம் பத்து 10வது பாசுரம் 7வது தசகம். திருவாய்மொழி 4, 7, 10 அப்படின்னா இந்த பாசுரம் கிடச்சிடும். அவள் கேட்டிருந்தா, கலைச்செல்வி கேட்டிருந்தா. கலைச்செல்வி கோயம்புத்தூர் நம்மளோட சப்ஸ்கிரைபர், ரொம்ப நாளாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கா. அவன் வந்து இந்த பாசுரத்தோட 3 வருது இல்லையா, அதனால என்னன்னு அந்த அந்த அவதாரம் வந்து எது? அந்த 3 அடி அவதாரம் வாமன, 3 எழுத்து. அந்த அவதாரம் 3 அடி எடுத்த அவதாரம் பேர் வந்து வாமன அவதாரம். அதுவும் 3 எழுத்து, வாமன 3 எழுத்து. 3 வரும் இந்த பாசுரம். அழகான ஒரு பாசுரம். இதை இது பண்ணிட்டேன், வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பொடி பண்ண போகிறேன். கருவேப்பிலை பொடி ரெடி. ஓகே, கருவேப்பிலை பொடியாக எடுத்து நான் இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கருவேப்பிலை தொப்பு, கருவேப்பிலை பொடி வந்து லிங்க் கொடுங்க. ஓகே, அது வந்து ஸ்டோர் பண்ணிக்க நிறைய பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வாங்கிட்டேன். இது வந்து கருவேப்பிலை பொடி ரெடி. நல்லெண்ணெயோ நெய்யோ சாதம் போட்டுட்டு அதை போட்டு பொடி பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஓகே, மோர் கூட்டு வெந்துடுத்து. அதனால இப்போ வந்து தேங்காய், அரிசி மாவு, ஜீரகம், மிளகு. ஓகே, மிளகு இல்லை, பச்சை மிளகா, சிவப்பு மிளகா போட்டு அரைச்சிட்டு அதை விட்டுருவேன். ஓகே, இது வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு. ஆமாம், அரைச்ச வீட்டை விட்டுன்ட்டு என்னென்ன கொஞ்சம் ஜலம் மட்டும் பார்த்து விட்டுக்கணும். ஏன்? ஆனால் ரொம்ப இந்த குழம்பு மாதிரி ஆகிடும், கூட்டு இல்லையா, மோர் குழம்பு மாதிரி ஆகிடும். மோர் குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஸோ கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மோர் குழம்புன்னு சொல்லிக்கலாம்.
ஆமாம் அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு கடுகு மட்டும் போட்டிருக்கேன். யூஸ்வலாக சில பேர் வந்து இந்த மோர்க்கூட்டுக்கு வந்து மஞ்சள் போட மாட்டான், வெள்ளை வெள்ளையன்னு வச்சுருப்பான். அப்படியா? ஆமாம். ஸோ இப்போ வந்து அரைச்சி விட்டுருந்தேன் இல்லையா, தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை மிளகா அரைச்சேன் இல்லையா, அரைச்சிட்டு அதை அரைச்சி விட்டுட்டு இப்போ கொஞ்சோண்டு தயிர் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். தயிர் வந்து ஒரு சின்ன கப்பில் இருந்தால் போகிறோம். சின்ன கப்பில் இருந்தால் போதும். இதேமாரி கீரையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பண்ணி காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கீரை மோர்க்கூட்டு. ஆமாம், கீரை மோர்க்கூட்டு. பூசணிக்காயில் நல்லாயிருக்கும், புடலங்காலையும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு பால் கூட்டு பண்ண மாதிரி அதுமாரி. இந்த அடுப்பு இப்படி சூடாக அதிலே இருக்கட்டும். கொஞ்சோண்டு இந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு காமிச்சு எது இதில் பால் கூட்டு பண்ணுறோமோ அதெல்லாம் மோர்க்கூட்டு பண்ணலாம். பண்ணலாம். பரங்கிக்காயில் வந்து பால் கூட்டு பண்ணுவோம். ஆமாம். அது எது பரங்கிக்காய் மோர்க்கூட்டும் பண்ணலாமா? மோர்க்கூட்டு பண்ணலாம். இப்போ பரங்கிக்காய் மோர்க்கூட்டு ஒரு நாள் பண்ணலாம் சார். பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆமாம். அது ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி இல்லை? இல்லை, ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கருவேப்பிலை பொடி ரெடி, மோர்க்கூட்டு ரெடி. இப்போ வந்து இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த பீட்ரூட் கறி மது வேறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல? ஆமாம், கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் வெந்துடுத்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த அரைச்சிக்கிறேங்க. ஓகே. நீ இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. புருஷோத்தமன் சொன்னீங்க இல்லையா, இந்த பேர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ரொம்ப அருமையான பேர். அதுக்கு ஏதாவது கதை இருக்கா? இருக்கே, சொல்லுவா. சொல்கிறீங்களா? ஒரே நிமிஷம் சொல்லுங்கள். பீட்ரூட் வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சோம்பு இல்லை ஜீரகம், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இதை நல்லா போட்டு இது பண்ணிக்கிறேன், அப்படி பொடி பொடியாக பண்ணிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் எண்ணெய் விட்டுன்ட்டு கடுகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட போனேன், போட்டு இதை போட வேண்டியது. இது வந்து கருமதுக்கு போட்டு இது பண்ணால் அந்த ஜலம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மிளகு பொடி போட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக பீட்ரூட் சூப்பு. அப்படியா? எதுக்கு வேஸ்ட் பண்ணதை சாப்பிட்லாம். பசங்க சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு தான் அது. யாரும் சாப்பிடல அப்படிங்கிற அதை வந்து எனக்கு கொடுத்துறது. எல்லோரும் சாப்பிட்ருவான். பசங்களுக்கு அதில் நிறைய மசாலாலாம் போட்டு வெறுமை மிளகுடி போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் மசாலாலாம் வேண்டாம் உங்களுக்கு, அதனால் கொடுத்தாரு. ஓகே. இந்த கதை சொல்கிறேன். நீங்கள் அந்த கதையை சொல்லுவேன். பெருமாளோட திருநாமங்களில் புருஷோத்தமா அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கு. ஒரு அழகான அருமையான ஒரு நாமம், புருஷோத்தமாய நமக அப்படின்னு சொல்லணும். ஒரு சமயத்தில் சுமுக்கன் அப்படிங்கிற ஒரு நாகம், அந்த நாகத்துக்கும் கருடனுக்கும் ஒரு தீராத பகை. எப்போ பார்த்தாலும் அவள் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து கருடன் வந்து அந்த சுமுக்கனை பார்த்து, அந்த நாகத்தை பார்த்து, இன்றைக்கி உன்னை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நாகம் வந்து தப்பிச்சு இங்கே போய் பெருமாள்கிட்ட போய் சரணடையும். அந்த நாகம் அந்த கருடன் வந்து துரத்திண்டு பெருமாள் இருக்கிற இடம் வரைக்கும் போயிடுது. அப்போ பெருமாள்கிட்ட கேட்குறது, இங்கே வந்து தங்கின்றது இந்த சுமுக்கன் நாகம், எனக்கு அதோட இறை வேணும், அதனால் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறது கருடன். இப்போ பெருமாள் சொல்கிறார், இது வந்து என்கிட்ட வந்து சரணடைஞ்சிடுத்து, இதை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு, நீ வேறு ஏதாவது நாகம் கிடைக்கிறதா பார் அப்படின்னு அனுப்புகிறார். அப்போ கருடன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார். இல்லை, எனக்கு அதுதான் வேணும், ரொம்ப நாள் பகை இருக்குது எனக்கு, இன்றைக்கி வந்து என்கிட்ட சவால் விட்டுண்டு இங்கே வந்துடுத்து, அதை எடுத்தே ஆகணும், அதை கொத்தி ஆகணும் அப்படின்னு கருடன் சொல்கிறார். அது முடியாது அப்படிங்கிறார் பெருமாள். அப்போ கருடன் சொல்கிறார், நான் உங்களை விட வலிமை வாய்ந்தவன், நான் வந்து உங்களோட வலிமை வாய்ந்தவன், உங்களை வந்து என்னோட தோளில் சுமக்கிறவன் அப்படின்னு கர்வம் வருது. அப்போ பெருமாள் வந்து சிரிச்சுண்டே கருடன் பக்கத்தில் வரார். கருடன் பக்கத்தில் வந்து தன்னோட இடது கையால் அதோட தோள் மேலே வைக்கிறார். அப்படியே தடன்னு கருடன் வந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கருடனுக்கு வந்து பெருமாளுடைய அந்த பாரம் தாங்கலை. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுதுன்னா அது பாதாளத்துக்கு போயிடும். கருடன் பயந்துருது. பயந்துட்டு கருடர் வந்து மன்னிப்பு கேட்குறார். நான் வந்து ஏதோ கர்வத்தில் சொல்லிட்டேன், சத்தியமாக இனிமேல் வாழ்நாளில் இப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து சிரிச்சுட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த சுமுக்கனை வந்து உன்னுடைய கழுத்தில் எப்போயுமே போட்டு வச்சுக்கோ, அவன் சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சுமுக்கனையும் கருடனையும் நண்பர்களாக்குனார். அது மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் வந்து படிப்படியாக நம்மளை வந்து உயர்த்தும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புருஷர் அப்படின்னா சாதாரணமான ஜந்துக்கள், நம்மளை மாதிரி ஜந்துக்கள், உயிரிகள், பிராணிகள் எல்லாம் சேர்ந்தது புருஷர். அவா வந்து நல்ல கைங்கரியம் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தில் மோட்சம் போகிறா இல்லையா, அவள் வந்து புருஷோத். நித்திய சூரிகளை வந்து அதுக்கு அடுத்தபடி புருஷோத்தரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவளை. அந்த மாதிரி பெருமாள் வந்து படிப்படியாக நமக்கு ஒன்றொன்னா அழகாக சொல்லி கொடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளை வந்து கைப்பிடிச்சி கூட்டின்னு போவார் படிப்படியாக. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம திருவள்ளரை கோவில் இருக்குல்ல, புண்டரிகாட்ச பெருமாள், நம்ம 108 திவ்ய தேசம் பார்க்கும்போது திருவள்ளரை கோவிலை பற்றி பார்த்தோம். அது வந்து கியூரியாசிட்டி கேரியர் பவரில் சொல்லியிருக்கோம். திவ்ய தேசம் புண்டரிகாட்ச பெருமாள், அங்கே வந்து சிற்பமே இருக்குது. பெருமாள் வந்து இடது கையை வந்து கருடன் மேலே தோள் போட்ட மாதிரி. ஆமாம் ஆமாம். அதனால் படிப்படியாக வாழ்க்கையில் உயரணும். ஒரேதான் டமார்னு உயரக்கூடாது, சொல்லணும் போகணும்னு ஆசைப்படக்கூடாது, படிப்படியாக உயரணும். அதான் வந்து புருஷோத்தமாய நமக அப்படின்னு சொல்லணும். பெருமாள் கேட்டுட்டே இந்த டைம் போகிறதே தெரியல. ஆமாம். இது கருப்பு நைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள், டேஸ்டி, ஹெல்தி அண்ட் குவிக் சமையல். ஆமாம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கோம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. வாழைத்தண்டில் மோர் கூட்டு பண்ணியிருக்கோம். பீட்ரூட்டில் கருமதி பண்ணியிருக்கோம். அமர்க்களம் ஜெய்ஸ்ரீ. தேங்க்யூ.